Hi everyone, welcome to SR Academy. TNTET Test Batch Test number 1. இது 6th standard syllabusல TNTET தரத்துல கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். First question. எவாலுவேட் மதிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா முதல்ல இது பிட்மாஸ் ரூல்ஸ் படி நாம் கணக்கு போட வேண்டும். சார் என்ன சார் பிட்மாஸ் ரூல்ஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இண்டிசஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இது செயலிகளின் வரிசை என்ற ரூல்ஸு. இந்த கணக்கில் ப்ராக்கெட் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு டிவிஷனை நாம் சால்வ் பண்ணுறோம். 8 4ஆல் வகுத்தா 2. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ இந்த ஒருக்கு மல்டிப்ளிகேஷன் 2 2 4 வரும். அடுத்து அடிஷன் 12 4 16 -6 which is equal to 10. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, a is equal to 5, b is equal to 3 அப்படின்னா 2a² - 3b + 7 இதனுடைய மதிப்பு என்ன? இதில் ஏவுக்கு பதிலாக 5ன்னும் பிக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 × 5² - 3 × 3 + 7 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 2. 5² வந்து 25, இது 3 9 + 7. 2 25 50 -9 + 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது -9 + 7, இது ரெண்டும் சேர்ந்து -2ன்னு வருது. 50ல் 2 போனால் 48. ஆப்ஷன் ஏ தான் சரி. மூணாவது கேள்வி, ஒரு வகுப்பில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் எண்ணிக்கை 3:2. அதாவது சிறுவர்கள் சிறுமியர்கள் அதனுடைய எண்ணிக்கை வந்து 3:2. சிறுவர்கள் 15 பேர் இருந்தால் வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள்? சிறுமிகள் எத்தனைன்னு கேட்கலைங்க, மொத்தம் எத்தனை. ஓகேங்களா? இப்போ இதை நாம் விகித சமத்தில் எழுதுனா சிறுவர்கள் 3 அது முதல்ல போடுறேன், அப்போ 15ன்னு போடுறேன். சிறுமிகள் எத்தனை பேர்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 5ஆல் பெருக்குனா 15 வருது. அப்போ சிறுமிகள் 2 5ஆல் பெருக்குனா சிறுமிகளின் எண்ணிக்கை வந்துடுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இது விகித சமத்தில் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மொத்தம் எத்தனை பேர்? சிறுவர்கள் 15 பேர், சிறுமிகள் 10 பேர். மொத்தமாக கூட்டினீங்கன்னா 25 பேர். ஆப்ஷன் ஏ சரியான விடை. நான்காவது கேள்வி, ஒரு கோட்டு துண்டுக்கு டேஷ் முனைப்புள்ளிகள் உள்ளது. ஒரு கோட்டு துண்டு அப்படின்னா அதுக்கு ஆரம்பமும் இருக்கும் முடிவும் இருக்கும். இதை அளக்க முடியும். இதற்கு 2 முனைப்புள்ளிகள் உள்ளது. அதுவே ஒரு கதிர் அப்படின்னா ஆரம்பம் இருக்கும் முடிவு இருக்காது, போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முனைப்புள்ளி. அதுவே கோடு அப்படின்னா, கோடு லைன் அப்படின்னா ரெண்டுமே முனைப்புள்ளி கிடையாது, 2 பக்கமும் போய்கிட்டே இருக்கும். கதிருக்கு இங்கிலீஷில் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி 2ன்றது தான் சரி. ஐந்தாவது கேள்வி, ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் L கொடுத்துருக்காங்க 50 மீட்டரு, அகலம் 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் சதுர மீட்டருக்கு ₹5 வீதம் பூங்காவை சமன் செய்ய லெவலிங் பண்ண எவ்வளவு செலவாகும்? இதுதான் கேள்வி. இப்போ இது சதுர மீட்டருக்கு எல்லா பகுதியும் சமன் செய்யணுன்றதால நாம் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இதுவே சுற்றி வேலி அமைக்க அப்படின்னு கொடுத்துருந்தா நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு கண்டுபிடிக்கணும். செவ்வகத்தின் பரப்பளவு L × B which is equal to, Lக்கு பதிலாக 50 போடுறேன், Bக்கு பதிலாக 30 போடுறேன், which is equal to 5×3 = 1500 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபாய் அப்படின்னா 1500 சதுர மீட்டருக்கு எவ்வளவு? 5ஆல் பெருக்கிறோம், 2 0 அப்படியே போடுறோம், 5 5 75 ரூபாய் 7500. ஆப்ஷன் ஏ சரியான விடை.
ஆறாவது கேள்வி 126 பகா காரணி எது? ஸோ ஆப்ஷனை வச்சு தான் ஆன்சர் போட போகிறோம். முதல்ல 126 நான் தானா வகுத்தல் சிந்தட்டிக் டிவிஷனில் போடுறேன். என்ன வருது? 63. அதை நாம் என்ன பண்ணுறோம்? 7ஆம் வாய்ப்பாட்டால் பார்த்தா 9 7 63, மீதி 3 9. இப்போ இதனுடைய பகா காரணிகள் எவைனா இது எல்லாம் பகா காரணிகள் 2 7 3. ஸோ இதில் எது இங்கே ஆன்சரில் இருக்குதோ அதுதான் பகா காரணி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இன்னொரு விதத்துலையும் இதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மீதி 3 எண்களுமே பகு எண்கள். எந்த ஒரு பகு எண்ணும் பகா காரணியாக இருக்காது. அதனால இருக்கிற ஒரே பகா எண் 7 தான். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட எண்களில் எது 3 மற்றும் 13 இரண்டாலும் வகுபடும்? இது நாம வகுபடும் தன்மையை பொறுத்து நம்ம கணக்கு போடணும். முதல்ல 3ஆல் இது முதல் நம்பர் டிவைட் ஆகுமான்னு பார்க்குறோம். ஒரு எண் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? அதன் இலக்கங்களை கூட்ட வேண்டும். கவனிங்க, 1 3 4 4 2 6. ஸோ இலக்கங்களின் கூடுதல், த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 3 6 9ன்னு வந்தால் அது 3ஆல் வகுபடும். ஓகேங்களா? அப்போ இந்த எண் 3ஆல் வகுபடும். அடுத்து இது 11ஆல் வகுபடும்னா இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வருது. நம்பர் 2. இல்லை சார், வேற விதமாக பெரிய நம்பராக குத்தா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 132 எடுத்துக்குங்க. இதில் 1ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. அதாவது நடுப்புற ஒரு டிஜிட்டை விட்டுட்டு அடுத்தடுத்த டிஜிட்டை கூட்டுங்க. 3ன்னு வருது. இப்போ நடுப்புற இருக்கிற டிஜிட்டை கழிச்சிடுங்க. இப்போ நமக்கு 0 அல்லது 11ன்னு வந்துச்சுன்னா அது 11ஆல் வகுப்படும். இங்கே 0 தான் வருது. அதனால இந்த எண் 3ஆலும் வகுப்படும், 11ஆலும் வகுப்படும். ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி இதுவரை நாம் டிஎன்டிஇடி சம்பந்தமாக போடப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கில் இதுவரை நாம் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் இருக்கும். ஸோ லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கிறது. 8வது கேள்வி, 48 72 120 ஆகிய எண்களுக்கு மீப்பெரு பொது வகுத்தி GCD காண்க. இதை நம்ம டானா வகுத்தலில் போடும்போது 3மே இரட்டை எண். இதை நாம் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 24 48 36 வரும். இங்கே 60 வரும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது பாதி பாதியாக கூட எழுதிக்கலாம். 2. இப்போ 12 2 24, 18 2 36, இங்கே 32 60. அடுத்தது மீண்டுமே 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 2 12, 9 2 18, 15 2 30. இப்போ இது எல்லாத்தையும் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 3 6, 3 9, 5 5. ஸோ இது 3த்துக்கும் பொதுவான காரணி இருக்குதா? இது 3ம் ஒரே வாய்ப்பாட்டில் வருமா? ஸோ வராது. 1ஆம் வாய்ப்பாடை கணக்கில் வச்சுக்கூடாது. அப்போ நாம் கணக்கை இத்தோட நிறுத்திக்கணும். ஏன்னா நம்ம GCD கண்டுபிடிக்க போகிறோம். GCDயில் இந்த பக்கம் இருக்கிறத மட்டும்தான் நாம் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிறத பண்ணக்கூடாது. இதை விட்டுடணும். ஓகேவா? LCM கேட்டால் தான் இந்த பக்கம் இருக்கிறதையும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், 2 2 4, 2 3 6, 4 6 24. ஸோ 24 தான் சரியான விடை. ஆப்ஷன் சி 24. அடுத்து 9வது கேள்வி. இப்போ நாம் GCD கண்டுபிடிச்சோம். 9வது கேள்வியில் நாம் LCM கண்டுபிடிக்க போகிறோம். 12 18 மற்றும் 24 ஆகிய எண்களின் மீச்சிறு பொது மடங்கு LCM காண்க அப்படின்றாங்க. LCM எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதையும் நாம் ஒரு பொதுவான வகுத்தியால் வகுக்கிறோம். பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடை போட்டுடலாம். 6 2 12, 9 2 18, 12 2 24. இதை மீண்டும் நம்ம எந்த வாய்ப்பாட்டால் வகுக்கலாம்? 3ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்துடலாம். 3 போடுறோம்.
ஈர் 3 6 3 9 4 12. இத்தோட நிறுத்தலாமா சார்? 3 நம்பருக்குமே பொதுவான வகுத்தி இல்லை. இத்தோட நிறுத்தலாமானா LCM கண்டுபிடிக்கும் பொழுது நிறுத்தக்கூடாது. ஏதாவது 2 நம்பருக்கு பொதுவான வகுத்தி இருந்தால் கூட நாம் தொடர்ந்து கணக்கு போட வேண்டும். இப்போ 2க்கும் 4க்கும் 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தி இருக்கு. ஓரன் 2, இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. 2 2 4. இப்போ நிறுத்தலாமா சார்னா இப்போ நிறுத்திக்கலாம். ஆனால் சிலரோட வழக்கம் கடைசியாக 1,1,1 வரைக்கும் போடுறாங்க. அதே மாதிரி கூட போடலாம். 3ஆம் வாய்ப்பாட்டால் போடுறேன். ஓர் 3 3 மீதி 2. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாட்டால் போடுறேன். ஓரன் 1 அப்படியே வந்துடும். இங்கே ஓர் 2 2. இப்போ இந்த சைடு இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும். ஈர் 3 6 ஈர் 3 6 அதுவும் கூட 2ஆல் பெருக்குங்க. 6 6 36. அதை 2ஆல் பெருக்குனா 72 தான் மீசிமா. பாருங்க, மீச்சிறு பொது மடங்குன்னு சொன்னால் அது பெரிய நம்பராக வருது. போன கணக்கு மீ பெரு பொது வகுத்தின்னு சொன்னால் அது சின்ன நம்பராக வந்தது. ஸோ இது கவனத்தில் வச்சுக்கோங்க. 9வது கேள்வி ஆப்ஷன் ஏ 72. உங்களோட ஆன்சர்ஸையும் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து சூப்பராக ஒரு எல்சிஎம்மில் ஒரு நல்ல கணக்கு. ஏன்னா இது மாதிரியான கணக்குகள் டிஎன்டிஇடியில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கணக்கு. 3 மணிகள் முறையே 8, 12, 15 நிமிடங்களில் இந்நிமிட இடைவெளிகளில் ஒலிக்கின்றன. அவை 10 மணி 10 AM-க்கு ஒன்றாக ஒலித்தால் அடுத்த முறை எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? முதல்ல 8, 12, 15 இதுக்கு நாம் LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM கண்டுபிடிக்கிறதுக்கு அதே டானா வகுத்தல் போடுறேன். இது 3த்துக்குமே பொதுவான வகுத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ 2த்துக்கு இருக்கா சார் அப்படின்னா 8க்கும் 12க்கும் இருக்குது. அதனால் 2ஆம் வாய்ப்பாட்டால் வகுக்கிறேன். 4 2 8 6 2 12. இந்த 15 அப்படியே போட்டுக்குங்க. மீதியும் பார்த்தா திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாட்டால் வகுக்கிறேன். 2 2 4 3 2 6. திரும்பவும் 15 போட்டுக்குங்க. ஸோ மீதி இருக்கிறத என்ன சார் பண்ணலாம்? இப்போ இது 2த்துக்கும் பொதுவான வகுத்தி இருக்குது. 3க்கும் 15க்கும் பொதுவான வகுத்தி இருப்பதால் 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 அப்படியே போட்டுக்கிட்டு ஓர் 3 3 ஐ 3 5. ஓகேவா? இப்போ திரும்பி எல்லாத்தையுமே போட்டுருவோமா? இப்போ 1த்துக்கு தான் இருக்குது. 2 1, 1, 5. திரும்பவும் என்ன பண்ணுறேன்? 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 1, 1, 1. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 2 2 4 4 12 2 12 24. அதை 5ஆல் பெருக்கணும். அப்போ நமக்கு 120 வருது. ஓகேவா? இப்போ அடுத்து 120 நிமிடங்கள் கழித்து அந்த மணிகள் ஒன்றாக ஒலிக்கும். அப்போ 120 நிமிடம்னா 2 மணி நேரம் கழித்து. ஸோ ஏற்கனவே 10 மணிக்கு பெல் அடிச்சுது. அது கூட 2 மணி நேரம் கூட்டினா 12 மணி ஆயிடுது. ஸோ 12 PM என்பதே சரியான விடை. ஆப்ஷன் ஏ. இந்த கணக்கு முக்கியமான கணக்கு. இது மாதிரி கணக்குங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, எங்ககிட்ட டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர் 1க்கு 5 செட்டு கொஷின் பேப்பரும் பேப்பர் 2க்கு 8 செட்டு கொஷின் பேப்பரும் இருக்குது. அதோடு இல்லாமல் சைக்காலஜி மெட்டீரியல் SR அகாடமியால் தயாரிக்கப்பட்ட 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் உயர்தரமான கேள்விகள். இது தற்போதைய சிலபஸ் படி தயாரிக்கப்பட்டது. இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 11வது கேள்வி 5.25 கிலோ லிட்டர்களை மில்லி லிட்டராக மாற்றுக.
கிலோ லிட்டர் அப்படின்றதுக்கும் மில்லி லிட்டர் என்பதும் என்ன சம்பந்தம்? அதாவது 1 கிலோ லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻6 மில்லி லிட்டர். கவனிங்க, நமக்கு மில்லி லிட்டருக்கும் லிட்டருக்கும் தெரியும். அதாவது 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தது 1 லிட்டர். இப்போ 1000 10⁻6 1 போட்டு 6 ஜீரோவால் நீங்கள் பெருக்கணும். 1 கிலோ லிட்டர் என்பது 10⁻6 மில்லி லிட்டர். இப்போ கேள்வி 5.25. இதை மில்லி லிட்டராக மாற்றணும்னா 1 போட்டு 6 ஜீரோ போடுங்க. இதால் பெருக்குங்க. 10 லட்சத்தால் நாம் பெருக்கணும். அப்போ என்ன வரும்? 5 2 5 0 1 2 3. ஸோ மொத்தம் 2 இலக்கம் தள்ளி ஒரு ஜீரோவை போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 ஜீரோ போடுறோம். 4 ஜீரோ தோ இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு எண்ணின் 20% என்பது 80 எனில் அந்த எண் யாது? ஸோ அந்த நம்பரை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். எக்ஸின் 20% என்ன கொடுத்துருக்காங்க? 80ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்தது. இந்த இன்னுக்கு பதிலாக பெருக்கல்னு போடுங்க. 20 அப்படியே போடுங்க. இந்த சதவீதம் என்பதற்கு அர்த்தமே பை 100 தான் அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ இப்போ நம்ம எக்ஸின் 20% 80ன்னு குறிச்சிட்டோம். ஒரு 20 20 4 20 80. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 4ஐயும் இந்த 100 அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகுது 400. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 13வது கேள்வி, ஒருவர் 2 நாற்காலிகளை ஒவ்வொன்றும் 1500க்கு விற்றார். ஒன்றில் 20% லாபம் கிடைத்தது, மற்றொன்றில் 20% நஷ்டம் அடைந்தார். அவரின் நிகர முடிவு என்ன? நமக்கு என்ன தோணும்? நோ லாஸ் நோ கெயின் அப்படின்னு தானே தோணுது. ஸோ அதுதானான்றத இப்போ செக் பண்ணிடுவோம். ஸோ ஒரு நாற்காலியை 1500க்கு விற்கிறாரு, இன்னொரு நாற்காலியை 2யும் 1500க்கு தான் விற்கிறாரு. ஆனால் ஒன்றுத்தில் லாபம் கிடைச்சிது, ஒன்றுத்தில் அதே அளவு நஷ்டம் கிடைச்சிருக்கு. அவர் 2 நாற்காலிகளின் விற்ற விலை வந்து ஒன்று 1500 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. 2 நாற்காலிகளின் விற்ற விலை 3000. இப்போ 2 நாற்காலிகளின் அடக்க விலையை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு நாற்காலியை எடுத்துக்கிறேன். இது வந்து 1500 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அடக்க விலை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் போடுறேன் பாருங்கள். விற்ற விலை இஸ் ஈக்குவல் டு 100 + லாப சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் முதல் இது போடுறேன். 1500 ரூபாய்க்கு முதல் நாற்காலியை விற்றுருக்கிறார். அதில் அவருக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ 100யும் 20யும் கூட்டினா 120 பை 100 இன்ட்டு அடக்க விலை. 0 0 கேன்சல் ஆகிடுது. இந்த 100 அந்த பக்கம் போகும்போது பெருக்கல் ஆகிடுது, 12 டிவிஷன் ஆகுது. ஸோ 15000ஐ 12ஆல் வகுத்தா 1250 ரூபாய். இது முதல் நாற்காலியின் அடக்க விலை. சரி சார், இதுவே இந்த விற்ற விலை இருக்கு பாருங்க, இது நஷ்டம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. விற்ற விலை இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் நட்ட சதவீதம் பை 100 இன்ட்டு அடக்க விலை. கவனிங்க, லாபம் வந்தால் அந்த லாப சதவீதத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், நஷ்டம் வந்தால் நஷ்ட சதவீதத்தை கழிக்க வேண்டும். இப்போ இதுலேயும் நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். விற்ற விலை வந்து இரண்டாவது இதுக்கும் 1500 ரூபாய். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 20% நஷ்டம் ஏற்பட்டதால் 100 மைனஸ் 20 = 80 பை 100 இன்ட்டு அடக்க விலை.
இப்போ நாம் இதை வச்சு அடக்க விலையை கண்டுபிடிக்கணும். 0 0 கேன்சல் ஆகிடுது. அதே போல் இந்த 2 0 அந்த பக்கம் போனால் 150/0/8 = அடக்க விலை. இப்படி நாம் போடும் பொழுது இதற்கான அடக்க விலை 1875 ரூபாய் வருது. அடக்க விலை 1875. ஸோ முதல் நாற்காலியின் அடக்க விலை 1250. ரெண்டாவது நாற்காலியின் அடக்க விலை 1875. அவர் 2 நாற்காலியோட அடக்க விலை இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 5 12 10 11 3125 ரூபா. அவர் வாங்கிய விலை ரெண்டுத்துக்கும் சேர்த்து 3125. ஆனால் விற்றது 3000. அப்போ நமக்கு அவருக்கு என்ன ஆச்சு? 125 ரூபாய் நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால் நமக்கு தெரியறது என்னன்னா, இதில் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 125 ரூபாய் நஷ்டம். விடை லாஸ் ஆஃப் ₹125 தான் சரி. இந்த பார்ட் 1 வீடியோவில் இன்னும் 2 கணக்கு போடுறோம். இதுவரை இந்த டெஸ்ட் பேட்சில் கலந்து கொள்ளாத உங்களது நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள கலந்து கொள்ள சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, எது பெரியது? பின்னங்கள் 2 கொடுத்துருக்காங்க. 7/12 5/8. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கவனிங்க, கீழே இருக்கிற 2 நம்பரையும் சேம் ஆக்கினாதான் இந்த எண்கள் பெரியதா சிறியதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதாவது என்ன பண்ணணும்? 8க்கும் 12க்கும் மீசிமா கண்டுபிடிங்க. 8, 12 which is equal to நம்ம 4ஆல் வகுத்தோம்னா 2 நாள் 8 3 12. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கிறேன். 4 2 8 3 8 24. மீசிமா என்ன? 24. அப்போ இது பகுதியை 24 என மாற்றப் போகிறோம். அப்போ நம்ம மேலேயும் கீழே எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 24ன்னு ஆகிடும். 7 2 14/24. இப்போ 5/8 இருக்குது. இது 24 ஆகணும்னா மேலேயும் கீழே 3ஆல் பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கினா என்ன வருது? 5 3 5 3 8 24. இப்போ எது பெரியது? 15/24 பெருசு. ஏன்னா இப்போ மேலே இருக்கிறத கம்பேர் பண்ணுறேன். இங்கே 14 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ 15/24 பெருசுன்னா 5/8 தான் பெரியது. சார், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். 7/12 இருக்கா, 5/8 இருக்கா, பகுதி தான் சமமாக போகுதில்ல. நம்ம இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 7 8 56. அடுத்தது இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 5 12 60. இப்போ சொல்லுங்கள், 56 பெருசா 60 பெருசா? 60 தான் பெருசு, 5/8 தான் பெருசு. இது ஒரு ஷார்ட்கட். அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். ஏறு வரிசையில் அமைக்க. ஏறு வரிசை என்றால் நீங்கள் எறும்பை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா எறும்பு ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம முதல்ல மிகச்சிறிய எண்ணை எழுதணும். ஸோ கொடுத்திருப்பதில் மிகச்சிறிய எண் 4 5 -5 -3. கவனிங்க, மைனஸில் மதிப்பு பெருக பெருக அதன் மதிப்பு குறையும். எண்ணோட மதிப்பு பெருக பெருக. அப்போ மிகச்சிறிய எண் -5, அதை விட கொஞ்சம் பெரிய எண் -3, அதை விட கொஞ்சம் பெரியது -1, 0 அதை விட பெரியது, 2 அதை விட பெரியது. இந்த வரிசை எங்கே இருக்குது அப்படின்னா, அடுத்து 4 இருக்குது. 4 அதை விட பெரியது. இந்த வரிசை எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏவில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளவு நேரம் பார்த்துட்டு லைக் போடாமல் போனால் அது தப்பாயிடும். அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.